माल जुदी वल करम मंबई वल इल्मी वल हिकम व आलिहि व असहाबिहि वसल्लम सल्लल्लाहु व सल्लम अलैहि या सय्यदी या रसूलल्लाह औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू इन्ना अरसलनाका शाहिदन व मुबश्शिरन व नज़ीरा व दाइयम इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा। सदक़ल्लाहु मौलाना अज़ीम। अल्लाह तबारक व तआला कुरान मजीद फुरक़ान हमीद में आयत तिलावत करता है, या अय्युहन नबी इन्ना अरसलनाका, हमने आपको शाहिद बनाकर भेजा। इसलिए कि हमारे आज की तकरीर अंदर कौन बैठे, बाहर बैठा बच्चा अंदर बैठा, इसलिए कि आज की तकरीर का मौजू है नबी हयातुल नबी। इतना टॉपिक इनके इंशाअल्लाह अजीज ஒருவர் புதன்கிழமை ஒருவர் டாபிக் மெசேஜில் வந்துடும். அந்த டாபிக்கை புரிஞ்சிக்கணும்னா நீங்க வாங்க, உங்க மெசேஜில் அந்த மெசேஜில் வரும் அந்த டாபிக். या अय्युहन नबी इन्ना अरसलनाका शाहिद, शाहिद बनाकर भेजा। वो मुबश्शिर, शाहिद कहते हैं गवाही देने वाले, साक्षी सुलरवन, सुलबवन, सुलबवर, साक्षी सुलबवर शाहिद। वो मुबश्शिर संतोषमान सईदी, सुबह सईदी, मुबश्शिर व नज़ीरा, डराने वाला, अल्लाह से, अल्लाह எச்சரிக்கை, அல்லாஹ் பத்தி எச்சரிக்கை சொல்றவன்। ஷாஹிதும் முபஷ்ஷிரும் व नज़ीरा व दाइयम इलल्लाह, अल्लाह की तरफ दावत देने वाला, अल्लाह अழைப்பு கொடுக்கிறவன்। यहाँ पर जनाजा निकल जाता है। दाइयम इलल्लाह, अल्लाह की तरफ, बिइज़्निही वो सिराजम मुनीरा, हमने आपको रोशन चिराग बनाकर भेजा। अब मैं सिर्फ शाहिद की तकरीर करने वाला हूँ, इसलिए पूरे आयत के तर्जुमा करके तुम्हारा टाइम बेकार करना नहीं चाहते, इसलिए इसी बात पर हम रुकेंगे। शाहिद, शाहिदन, शाहिदन गवाही देने वाले, साक्षी एक जने बोले साक्षी சொல்றவர், சொல்பவர், இது யார் சொல்றா? अल्लाह। कोई कोर्ट में नहीं, कोई वकील नहीं, कोई जज नहीं, कोई इंसान नहीं, खुदा कहता है ऐ नबी तुम साक्षी सुलरवन, सुलबवन। या अय्युहन नबी, ऐ नबी நீங்க சாட்சி சொல்ற, நீங்க தான் சாட்சி சொல்ல முடியும், ஏன்னா நீங்க தான் ஷாஹிதம், நீங்க தான் காயமா இருக்கிறீங்க। ये है कुरान की आयत, ये तर्जुमा तफसीर। எங்களுடைய ஈமான், ஒருத்தர் ஈமான் ले दाखिल ஆகணும்னா क्या बोलते हैं, நுழையணும், ஈமான் கொண்டு வரணும், ஈமான்காரனாகணும்। அப்போ இந்த கலிமா ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்। ஃபர்ஸ்ட் கலிமா பத்தி நான் சொல்றேன், அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும்। ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க। லா இலாஹ இல்லல்லாஹ், 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 அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை। யார் வணக்கத்துக்குரியவன் இருக்கிறா? தேவங்கள் பூர்த்தி
செய்யறவன் தான் வணக்கத்துக்குரியவன். தேவங்கள் பூர்த்தி செய்யாதவனுக்கு தேவங்கள் பூர்த்தி செய்யாதவனுக்கு நாங்க வணங்க மாட்டோம், நாங்க சஜ்தா பண்ண மாட்டோம். பென்சில் வேணும்னு அப்பா வாங்கி கொடுக்கிறார், ஆனா அப்பாவுடைய ஃபர்ஸ் தேவை பூர்த்தி செய்வது இல்ல. பசி பட்னி இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு அப்பா சாப்பாடு கொடுப்பார், ஆனா தேவை பூர்த்தி செய்யறவர் அவரு இல்ல, அவரை சஜ்தா பண்ண மாட்டோம். என்ன என்ன தேவை இருக்குதோ அது பூர்த்தி செய்யறவன் புருஷனுடைய ஃபர்ஸ். ஆனா சஜ்தா செய்யறது இல்ல. ஏன்? ஹகீகி தேவை செய்யறவர் இவர் இல்ல. இலாஹ் அல்லாஹ் தான் தேவைகள் பூர்த்தி செய்யறவன். லா இலாஹ இல்லல்லாஹ், தேவைகள் பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ். नहीं है कोई माबूद सिवाय अल्लाह. अब எப்போலேருந்து தேவங்கள் பூர்த்தி செய்யறான்? எப்போலேருந்து அவன் இருக்கிறானோ அப்போலேருந்து தேவங்கள். நீங்க எப்போலேருந்து இருக்கிறீங்க அப்ப கிடையாது, அவன் எப்போலேருந்து இருக்கான். एक सिक्सर लगा और एक सिक्सर लगने वाला. इलाह யார் அந்த அல்லாஹ்? எப்போலேருந்து இருக்கிறான்? இந்த எண்ணங்கள் வரத்துக்கு முன்னாடில இருந்து அவன் இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ். யாராவது ஒருத்தர் கேட்கிறார், யார் அந்த அல்லாஹ்? இது சொல்றதுக்கு முன்னாடில இருந்து அவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். நீ பிறந்து 40 வருஷத்துக்கு பிறகு அந்த அல்லாஹ் யாருன்னு கேட்கிற, அதுக்கு முன்னாடி அவன் தான் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். இஸ்மில்லாஹ். எல்லாருடைய தேவைகள் பூர்த்தி செய்யறவன் அந்த அல்லாஹ். எப்போலேருந்து இருக்கிறான் இந்த கலிமா அப்படின்னா, உங்களுடைய மோமினுடைய எல்லா துனியாவுடைய பாப்பா. சிரிப்பு வெறும் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா வச்சவங்களுக்கு தான் அவங்க அப்பா இல்ல. வஹாபியுடைய அப்பாவும் ஆதம் தான். ஆனா ரொம்ப ஃபீலிங் பண்றாங்க. இது ரொம்ப எங்களுக்கு ஹீலிங் ஆகுது, அவருடைய ஃபீலிங். இந்த மாதிரி கெட்டமான பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறேன். ஒரு காஃபிருக்கு அப்பா இருக்கலாம், முனாஃபிக்கு இருக்கலாமா? அப்போ இதுல நின்னாக்கிறது, உங்க 4 ஆம்பளை பசங்கள்ல ஒருத்தர் வஹாபி ஆயிட்டா, ஆதமுடைய சுன்னத் வீட்டுக்கு ஒருத்தன் அப்படி ஆயிட்டாங்க. ஆதமுடைய சுன்னத் இல்ல. எவ்வளோ எடுத்து சொல்லி ஹக்க கேட்க மாட்டேன்றாங்க. வாண்டாடா அவங்க எல்லாம் டுவாஃபர் தீருங்கடா, திருந்துடுறா அப்படின்னு சொன்னா, அண்ணனா இருந்தே திருந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சபர் செய்யுங்க. உங்க அப்பா செஞ்சாரு இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத் பூர்த்தி. அதாவது அந்த சுன்னத் எல்லாரும் நபியுடைய சுன்னத்தை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எங்களை அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்ல சஹீ அகீதா ஆலா ஹஜ்ரத்துடைய குலாமில நாஸ் பண்றவங்க समझ गए? तुम्हें बोलने की जरूरत क्या है? லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போலேருந்து இருக்குது? உங்க ஆதம் உங்க அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உங்களுடைய அப்பா, பூரி துனியா के அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா கபூல் ஆகல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷுக்கு மேல கண் பார்வை எடுத்து பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது, மேல பார்த்தது கிடையாது. அதபுல அவருடைய கண்கள் வெறும் அழுதுகிட்டே இருந்தாங்க, பார்க்கவே இல்லை 350 வருஷம். அந்த வக்துல அழுது 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 அப்புறமா இந்த கண்கள் மேல பார்க்கும்போது இந்த கலிமா பார்க்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வசீலாவுடைய லாஜிக் எங்களை கத்து கொடுத்துட்டார். இது வசீலா வெறும் நாங்க மட்டும் வைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எங்க அப்பா வச்ச வசீலாடா, அப்பாக்கு தப்பா நாங்க செய்வோமா வேலை? நீதான் அப்பாக்கு தப்பா வேலை செய்யற, நான் ஃபர்மான் அவுலாது. நீ அப்பா பேச்சை கேட்காதவன், அப்பா செயல் செய்யாதவன். எங்க அப்பா பார்த்து என்ன சொன்னா, 350 வருஷம் நான் அழுது துவா கேட்டேன், யா அல்லாஹ் உனக்கு இறக்கம் வரல, இப்போ வைக்கிறான் பாரு
யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்பல இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்ல வேண்டியது இல்ல. அவர்கிட்ட சொன்னா அர்ஷ்ல இது மட்டும் தான் இருந்துச்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி வேற அன்பியா பேரும் இருக்கலாம் இல்ல? கருப்பா பயங்கரமா டிவில வந்து சொல்லப்போது உடனே நான் பதில் கொடுக்கிறேன். அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன் இல்லையே, அவங்க ஹதிஜாக்கும் மினல்லாஹி நூர் இல்லையே, அவங்க கபர்ல வர்றவங்க இல்லையே, அவங்களுக்கே கபர்ல வர்றவங்க ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இருக்கும்போது அவங்க வசீலா எப்படி வைப்பாங்க? நீ எங்க புத்தி கெட்டு போச்சு? நீ ஒரு ஆலிம்னு சொல்ற, இந்த கலிமா லாஜிக்கே தெரியலனா குர்ஆன் எங்க இருந்து புரியும்? குர்ஆன் புரியலனா ஹதீஸ் எங்க இருந்து புரியும்? குர்ஆன் ஹதீஸ் ரெண்டும் புரியலனா அஹ்ல பைத் எங்க இருந்து புரியும்? குர்ஆன் அஹ்ல பைத் ஹதீஸே புரியல அப்படினு சொன்னா கௌஸே ஆஸம் எங்க புரிவாங்க? அப்படியே பத்தி நீ ஏன் பேசுற? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் के रसूल, मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह रसूल। तमिल में बोलो। हाय का माना क्या? ஒருத்தர் வந்து ரொம்ப நாலேஜ் இருந்தார் அப்படின்னு சொன்னா அப்படியே பார்த்து அப்படியே பார்த்து நம்மக்குள்ள சின்ன பையன் சொன்னா நீங்க முஸ்லிமா இருந்தீங்க, முஹம்மது ரசூல் தே இருந்தார் யோசனை பண்ணாவே उनका मुनकर नकीर उठने ये मुसलमान थे फौरन कंप्यूटर में मैटर खत्म, मेमोरी में, स्पॉट में, सोचा दिल में। அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுக்கிறதுக்கு முன்னாடி तमाम 1,80,000 1,24,000 அன்பியா பொறுக்கிறதுக்கு முன்னாடி, துனியாவே பொறுக்கிறதுக்கு முன்னாடி முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய வசீலா அல்லாஹ் ஏத்துக்கிறான். அந்த வசீலாவுடைய மோஜிசா ஆதமே மறுபடியும் ஜன்னத்துக்கு. அப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இருந்தாரா? பார்க்கவே இல்லையா? அப்ப கேட்டார் இல்ல? அதே மாதிரி நீங்க இப்ப பார்க்கல, அப்ப ஆதம் கேட்டார் இல்ல? அப்ப ஆதம் போய் கேட்பியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இல்லையே, எப்படி நீங்க கேட்டீங்க? இவன் கேட்பான், ஏன்னா அப்பாக்கே தப்பு செய்யறவங்க. அந்த மாதிரி நாங்க தப்பு செய்யறவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் வசீலா அப்படின்னா இருக்கிறார், அதனாலதான் பேர் இருக்கு, அதனாலதான் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அதை வச்சு ஆதம் கேட்டான். ஆதமுக்கு வந்து அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும்? ஆதம் ஒண்ணுமே தப்பு செய்யாம 350 வருஷம் நீங்க அழுதீங்க, வெறும் சாப்பிட்ட ஒரு கோதுமை, ஒரு அங்கூர் சாபத்து, அங்கூர் ஒரு திராட்சை பழம், ஒரு அஞ்சீர் சாபத்து, ஜைத்தூன் அத்திப்பழம் சாப்பிட்டதுக்கே 350 வருஷம், அந்த மரத்தாண்ட போறதுக்கே 350 நீங்க அழுதீங்களே, பெரிய ஷிரிக் வைக்கிறீங்களே நீங்க, இந்த வசீலா வைக்கிறீங்களே, இப்படி செய்யக்கூடாது, 1000 வருஷம் உங்களுக்கு தண்டனம் அப்படின்னு சொன்னானல்ல. உடனே என்ன சொல்றான் அல்லாஹ்? ஆதம், இந்த வசீலா நீங்க கேட்காம இருந்திருந்தீங்கன்னா 1000 வருஷம் இப்படிக்கிட்ட நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்போ அல்லாஹ்க்கு தெரியாத ஷிரிக் இவனுக்கு தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியாத இல்ம் இவனுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுக்காதது இவன் சொல்லி கொடுக்கறானா? அப்போ அல்லாஹ் ஆதமுடைய அகீதா கொள்கை,
ஆதமுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டான். என்ன அவருடைய கொள்கை? வசீலா, ஃபர்ஸ்ட் கொள்கை. இரண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அறிஞ்சிட்டார், அவர் உண்மை புரிஞ்சுக்கிட்டார். ஆதம் இருக்கிறார். இந்த அகீதா அல்லாஹ்க்கு பிடிச்சது. இதுதான் ஹயாத்துன் நபி. ஆதம் से पहले, ஆதமுக்கு முன்னாடி முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருத்தருடைய பேர் இருக்கு, ஒருத்தருக்கு முன்னாடி ஆம்லியா, ஆண் பையனா பெண் பையனா தெரியவே தெரியாது. நம்ம ரியாஸ் பாய் பேர் வச்சிடுவாரா? நேரா பாங்க நான் பேர் வச்சிடுறேன். இப்போதான் வந்து டாக்டரை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 15 நாள் தான் மேலாயிருக்குது. இப்போதான் அவங்க வந்து அம்மாவை ஆகுற சிம்டம்ஸ் இருக்கு. ஆனா நான் பேர் வச்சிடுறேன்னு வைப்பாரா? இந்த ஒரு முட்டாளான செயல் எந்த மனிதனும் செய்ய மாட்டான். உன்னுடைய அப்பா ஆதம் பொறுக்கிறதுக்கு முன்னாடி வசீலா வைப்பாரா? அப்பல இருந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஜிசம் வேற, ரூஹ் வேற. ஜிசம் வேற விஷயம், ரூஹ் வேற விஷயம், ஜாத் வேற விஷயம், சிஃபத் வேற விஷயம், அஃவால் வேற விஷயம், ஆசார் வேற விஷயம். இப்ப நான் தாப்பால் சொல்ல வரல. இப்போ சிஃபாத் அஃவால் ஆபார்னா நம்ம ஜாவித் அங்க தப்பி இதுக்கு பிறகு தாப்பாலா? எங்க சில்சிலால தாப்பாலும் கிடையாது, கீழ்பாலும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வர்றவங்க அப்படின்னா, இது பழைய சில்சிலாக்காக சொல்றது. நாங்க டெச் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக. நீங்க ஏதோ புதுசா ஒரு மேட்டர் ஹஜ்ரத் சொல்றாருன்னு உங்களுடைய ஆர்வத்தை காட்டு நம்மள காரத் பண்ணாதீங்க. சொல்ல வர்றது என்ன புரிஞ்சுக்கீங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மெஹபூப், அல்லாஹ் முஹப்பத் செய்றவன் சொல்லிட்டு ஆதமுக்கு தெரியும்னா ஆதமுக்கு இல்மே கைப் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நபிக்கு நபியுடைய அர்த்தமே, नबी ट्रांसलेशन है इल्म गैब रखने वाला, गैब की बात बताने वाला अल्लाह गैब, और उस गैब को बताने वाला नबी அந்த ஆதம் நபி இந்த गैब இல்மு வச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா இல்மும் கத்துக்கிட்டார். இந்த இல்மு அவருக்கு தெரியாம எந்த இல்மு தெரிகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா இல்மு பெரிய விஷயம். அந்த இல்மு கைப் என்னன்னா, அல்லாஹ் உன்னோட உன்னுடைய மெஹபூப் இருக்கிறான். இதுதான் இல்மு கைப். அந்த கைப் என்ன, நான் நபி தான், लेकिन ஒரு பைப் एक पाइप का टुकड़ा है, அந்த பைப்ல வந்து தஸ்பீஹுடைய உருண்டை இருக்குல 10 போட்டோம். ஃபர்ஸ்ட் போட்ட 2 போட்டு இப்போ எடுக்கணும். மறுபடியும் ஒரு இடத்துல லாக் இருக்கு போட்ட இப்போ எடுக்கணும். ஒரே இடத்துல தான். புரியுதா உங்களுக்கு? இந்த பைப்ல இந்த லாக் இருக்கு போட்டுட்ட பிறகு இப்போ எடுக்கணும். கடைசியில எது போட்டணும்? फर्स्ट எது போட்டனா அது எப்போ வரும்? கடைசில எது போட்டனோ அது. அப்ப ஆதம் ரொம்ப கடைசி ஃபர்ஸ்ட்ல வந்துட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கடைசில வந்தார். सिर्फ अकीदा नहीं डिमो करके बताए, सिर्फ हम गौसे आजम को हाजिर और नादिर कहने वाले नहीं, गौसे आजम को दिखाने वाले, खाजा मजार में सोने वाले नहीं, हम दिखाने वाले. सिर्फ बंदा नवाज ना को சொல்றவங்க இல்ல, காட்டுறவங்க. பாக்குற அந்த கண்ணாடி நீ போட்டுக்கோ. உனக்கு கௌசே ஆதம தெரியும், பந்தா நவாஸ் தெரியும், ஆதம தெரியும், எல்லாவுலயும் இது தெரியல அப்படின்னு சொன்னா அது நீ கூட ஏன் முரீத் எல்லாருக்கும் எந்த முரீதோ பந்தா நவாஸ பார்க்காம தாமன் குடிச்சே இருக்க முடியாது. எந்த முரீதோ கேர்வின் பண்றவன் கௌசே ஆதம பார்க்காம எப்படி பண்ணுவான்? ஒரு மெஹமான பார்க்காம தாவத்தை கொடுக்கிறது இல்லை.
ஒரு மெஹமானுடைய குரல் கேட்காம ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டீங்களா கேட்டு தாவத் ரெடி பண்றவங்க நாங்க என்ன அவ்வளவு முட்டாளா கேரிங் வச்சிருக்கிறோம் மெஹமான் கோசை அதை விட்டுருவோமா? மெஹமானுக்காக தான் இந்த மஜ்லிஸ். இப்போ அவங்களுடைய இஷ்டம் யார் வீட்டுக்கு வரணும், யார் உன்னுடைய குலூஸ் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா உங்களுக்கு புரிஞ்சிக்கிச்சு. கடைசியில ஒரு லஃப்ஸ் நான் சொல்றேன், இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் अल्लाह के रसूल, தமிழ் में बोलो இருக்கிறார். இது யாருடைய கலிமா? அர்ஷ் ஆஸமுக்கு மேல வசீலா வச்ச ஆதம், அது உம்மத் முஹம்மதிக்கு வேதம். कलीमा आदम का कलीमा, उम्मते मुहम्मदी का कलीमा. सच्चाई नहीं, उम्मे இது கிடையாது. அர்ஷுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்காக முஹம்மது என்ற இஸ்மு, உங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் அலங்காரம் பண்றதுக்கு இந்த பூ அப்படின்னா அர்ஷுக்கு அலங்காரம் பண்றதுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆதம் சொன்னது காரணத்தால உம்மத்தே முஹம்மதிக்கு அதே கலிமா. எங்க கலிமா அது கிடையாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வல் கத்ர கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இதுதான் எங்களுடைய கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல. இது ஆதமுடைய வசீஃபா, ஆதமுடைய வசீலாவுடைய கை, ஆதமுடைய ஷேக்குடைய தாமன், ஆதமுக்கு மக்ஃபிரத் का सामान. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் க்கு மக்ஃபிரத் ஆவறதுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சான்ஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹாய் முஹம்மது அல்லாஹ் के ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். இப்போ தெரிஞ்சுக்கணும் எங்க இருக்கிறார். இதுதான் எங்களுடைய ஸ்பீச் உடைய சப்ஜெக்ட். இது பெரிய பெரிய ஆளுங்க டிவில வந்து பேசவே முடியாது. காரணம் அவர்கிட்ட இருக்கிறார் இல்ல, எங்க கிட்ட எப்பவுமே இருக்கிறார், இருந்துகிட்டே இருக்கிறார், எப்பவுமே இருப்பார். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். பாஸ்ட் ஆதம், பிரசன்ட் நாங்க உணர்றது, ஃபியூச்சர் அல்லாஹ் சொன்னது. மூணு எங்களுக்கு தெரியும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். குர்ஆனுடைய ஆயத் நான் சொல்லிட்டேன், ஷாஹிதன் சாட்சி சொல்பவர். சாட்சி சொல்பவர் யார்? மீடியால சன் டிவிக்கார, நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன், கடல் இல்லாத பகுதி, ஏதோ ஒரு சொல்லுங்க, கடல் இல்லாத பகுதி, கர்நாடகா. கர்நாடகால இருந்து நான் இன்னைக்கு கர்நாடகால இருந்து பேசுறேன். சுனாமி வருதா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, 4:30 மணிக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குமா அப்படின்னு சொன்னா, ரொம்ப படுத்துட்டு இருக்கிற வயசான எங்க அம்மாவே என்னடா சொல்றாங்க, கர்நாடகால எங்கடா கடல் இருக்கு, இவன் எங்கடா நிக்கிறான், என்னடா சொல்றான். நிக்கிறது வந்து ஸ்டுடியோல, சொல்றது கர்நாடகா, வர போறது சுனாமி. இது சொல்லலாம். எனக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு தெரியாது, சொல்லாம இல்லையா? மீடியாக்கார அங்க போய் பேக்ரவுண்ட் காட்டினா தானே ஏத்துக்கிறீங்க. அந்த குரூப்பை பார்த்து தானே, அந்த மக்களை பார்த்து தானே. அவன் சொல்றான் நேரடி காட்சி பாருங்க என்ன இந்த ஹாலத்துல இறங்குறாங்க. ஒரு ஆட்டத்துக்கே இந்த ஹாலத்துனா, நீ கௌசே ஆசமுக்கு 11वीं செய்யக்கூடாது சுபேர் பாய் வீட்டுல நினைச்சதுக்கே மெட்ராஸ் ஆட்டமா, நம்ம குதுபுதீன் தேக்ஷா ஏத்துனதுக்கே இந்த ஆட்டமா, இன்னும் பிரியாணியே செய்யல ஆட்டம் கொடுத்து. இப்போ ஒரு விஷயம் நான் இதுல உணர்றது என்ன தெரியுமா,
இந்த எல்லா போன்ல நல்லா கட் பண்ணி என்ன காட்டுறேன்னா உங்க ஷேஷுக்கு ஆறாம இருக்க விடுங்க. இல்லன்னா தேக்ஷா வைக்கும் போது ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கும், இது கௌசே ஆதமுடைய கராமத் நீ ஏத்துக்கலனா இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கா? போன் பண்ணி உடனே நீ எல்லாருக்கும் சொல்லுவ, அவனை சொல்லுவான் வராம தாஜ்பாய் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி கேட்டாரு அதனால இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா வரல அல்ல நெட்வொர்க் இது எங்களுடைய தூங்குற டைம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டான். நான் எங்க வீட்டுல சொன்னேன், இந்த ஏரியால இருக்கிற எல்லா பில்டிங், வட சென்னையில இருக்கிற எல்லா பில்டிங்கும் உழுந்தாலும் எங்க பில்டிங் உழாது. ஆசார முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசாருக்கு ஒண்ணுமே ஆட்டம் கொடுக்காது. யாருக்குன்னா காப்பாத்தணும், யாராவது காப்பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க பில்டிங்ல வந்தாவே அவ காப்பாத்துவாங்க. கலிமா குர்ஆனுடைய ஆயத் ஷாஹிதா, சாட்சி கூறுவர், சாட்சி சொல்றவர். சாட்சினா என்ன? யா அல்லாஹ் ரம்ஜான்ல 30 நோன்பு வச்சார் சாட்சி சொன்னாதான் 30 நோன்பு உங்களுக்கு கபூலாகும். குர்ஆனுடைய ஆயத் ஓதுனீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான் உம்மத்தே முஹம்மதிக்கு ரைட். அப்போ ஒருவர்த்த செயல் செஞ்சா முஸ்தபா அங்க இருக்கணும், அல்லாஹ் அது சொல்றான், நீங்க சாட்சி ஹயாத்துன் நபி ஒரு சப்ஜெக்டே தேவையில்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹயாத், உங்களுடைய ஈமானுடைய ஹயாத், உங்களுடைய அகீதாவுடைய ஹயாத். சாட்சி சொல்றவர் அப்படின்னா ரியாஸ் பாய் நோன்பு வச்சுக்கிட்டு ஃபீவர்ல அந்த நோன்பு பூர்த்தி செய்யணும் சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். இவருடைய 29 நோன்பு சரியில்லாதது ஒரு நோன்புல கஷ்டப்பட்டார், அதுக்காக சவாபு கூட அப்படின்னு. இந்த நோன்பு விஷயம் அவர் வைஃபுக்கே தெரியாது, ஏதோ ஃபீவர்ல படுத்துக்கிட்டா தான் தெரியும், ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். சாட்சிக்கு இன்னொரு ஆயத்து, இன்னொரு ஹதீஸ் சொல்றவங்களுக்கு ஹதீஸ்ல என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல லாஜிக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும் போதுதான் அப்படி அப்படின்னா அவனை சொல்லும், குர்ஆன் நீ ஓதவே கூடாது, வெறும் சஹாபாக்காக தான், உனக்காக இல்ல. ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை மேல நிக்கிறாங்க, पहाड़ क्या बोलते हैं मले में, ओहद मले, हदरने लगा, सुनामी आ गई, जलजला आ गया, जलजले क्या बोलते हैं, भूकंप, मंगल आ गया. तो अब जब पहाड़ அந்த மலை ஆட ஆரம்பிச்ச உடனே சந்தோஷம் சொல்றாங்க, பஹாட் மலை உனக்கு தெரியாதா, உன் மேல யார் நிக்கிறாங்க? ஒரு நபி, ஒரு சித்தீக், 2 ஷஹதா, உமர், உஸ்மான் கனி உயிரோட இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிக்கிறாங்க. சித்தீக் என்ற பட்டமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுக்கிறார். ஷஹீத் என்ற பட்டமே உமருக்கு அப்ப கொடுக்கிறார். உமர் ஷஹீத் இல்ல, நல்லா இருக்கிறார். உஸ்மான் கனிக்கே தெரியாதுல ஷஹீத் ஆவேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நபிக்கு இல்மே கைப் இருக்கு. அப்ப அந்த மலை ஆடுற மலை அப்படியே நில்லுச்சு. ஹதீஸ் குதுசி, ஹதீஸ் புகாரி சஹீஹ் சித்தாவுடைய ஹதீஸ். எந்த வஹாபி இந்த ஹதீஸை வந்து ஸயீஃப் மறுக்கவும் முடியாது, காது மேலேயே கொடுக்கலாம் இந்த ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இதுக்கு யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உள்ள இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபுல பார்த்தேன், கனவுல பார்த்தேன். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய வஃபாத்துக்கு 2 நாள் முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நான் பார்த்து சொல்றேன், யா ரசூலல்லாஹ் உஸ்மான் கனி நோம்போட இருக்கிறாங்க,
அவங்களுக்கு பானி தண்ணி சாப்பாடு எல்லாமே நிறுத்தப்பட்டது. சொன்னா இன்னைக்கு ஒரு நோம்பு உங்க கூட துறப்பார், நாளை நோம்பு என் கூட கனவுல சொல்ற. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய புள்ள நோம்பு உஸ்மானே கனி வச்சிருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா நோம்பு ஒரு செயல் எப்படின்னா ரப்புக்கும் அந்த பந்தாக்கு தான் தெரியும், அந்த அடிமைக்கும் அல்லாஹ்க்கு தான் தெரியும் நோம்பு எந்த விஷயம். சும்மாரா சொல்லிடலாம் நானும் நோம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனா அல்லாஹ்க்கு தெரியுமே, அதுக்கு பேர் தானே நோம்பு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாஸிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்றவர். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா புள்ள கிட்ட சொல்றாரு, என் கூட நோம்பு திறப்பார். இன்னும் ஃபர்ஸ்ட் நோம்பு நியத்தே வைக்கல, அவருக்கே தெரியாது. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய புள்ள என்ன சொல்றார் அப்படின்னா, நாளைக்கும் இன்னைக்கும் உயிரோடு இருப்பார் உஸ்மான் கனி, நாளைக்கும் இருப்பார். ஏன்னா நோம்பு வைக்கணும். அப்ப ராஹத்தா நம்ம தூங்கலாம். இந்த முபஷ்ஷிர் खुशखबरी देने वाले सुबह सुबह செய்தி கொடுத்துட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய புள்ள தூங்கிட்டார். மறுநாள் நோம்பு வச்சா. அதே மாதிரி அந்த பல்வான்காரங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய புள்ளையை அமிச்சாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுத்தாரு, நோம்பு திறந்தாங்க. மறுபடியும் நோம்புடைய நியத் வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்லயே சொல்லிடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஹதீஸ் இந்த வாக்கியால இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி, ஹயாத்துன் நபி இருக்கிறதுனால தான் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் சொல்ல முடியும். சரி, இதுல இருந்து உங்களுக்கு இந்த விஷயம், ரெண்டாவது இல்மே கைபுடைய விஷயம், மூணாவது குர்ஆனுடைய ஆயத்து, நாலாவது கலிமா. 4 விஷயம் போதுமானதா உங்களுக்கு? இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? உங்களுடைய அகீதாக்கு இது போதுமா? ஹதீஸும் சொல்லிட்டேன், குர்ஆனும் சொல்லிட்டேன், உங்களுடைய கலிமாவும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? போதுமானது बस है ना? हयातुल नबी के वास्ते आप सुन, हयातुल नबी, हयातुल नबी उसको कहते हैं, वो नबी, இந்த பட்டம் ஹயாத்துல் நபி என்ற பட்டம் நாங்க மெசேஜ்ல கொடுத்தோமே, वो हयात जिसकी हयात से आदम की हयात, जिसकी हयात से नूरुடைய हयात, அவருடைய ஹயாத்தோட தான் எல்லா அன்பியாவுடைய ஹயாத். எந்த அளவுக்கு ஹயாத்னா, கடைசி காலகட்டத்தில் ஈசா நபி வருவாங்க, அவங்களுக்கும் ஹயாத். நபி சஹாபி ஆயிட்டாங்க. எந்த நபி? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ராஹிம் खलीलुल्लाह, இப்ராஹிம் அல்லாஹ் का दोस्त. இதோட அர்த்தம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். மூசா கலீமுல்லாஹ், மூசா அல்லாஹ் கிட்ட பேசுறவர், கலாம் பண்றவர். ஈசா ரூஹுல்லாஹ், ஈசா நபி ரூஹ் கொடுக்கிறவர். ஃபர்ஸ்ட் நபி ஆகிய லகபா ஆதம் சைஃபுல்லாஹ், मोहम्मद हबीबुल्लाह, मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम हबीब, हबीब ना दोस्त, फ्रेंड, खलील ना दोस्त, फ्रेंड. ரெண்டும் ஃப்ரெண்ட் தான். அரபில ஹபீப் இருக்குது, खलील இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிடுவாங்கல, இப்ராஹிமும் खलीलुल्लाह தானே, दोस्त தானே. இப்ராஹிம் अल्लाह का दोस्त, इब्राहिम अल्लाह दोस्त, इब्राहिम अल्लाह फ्रेंड. लेकिन मोहम्मद हबीबुल्लाह, अल्लाह मोहम्मद का दोस्त. इब्राहिम, तू प्राइम मिनिस्टर को जानना कमाल नहीं. प्राइम मिनिस्टर मुझे मालूम है, चीफ मिनिस्टर
பிரைம் மினிஸ்டர் बोलना ரியாஸ் பெரிமெட்ல இருக்கிறார் அவருடைய பில்டிங் நான் காலி பண்ண வைக்கிறேன் சொன்னா அந்த கேள்வி ஆடி போயிடும் பிரைம் मिनिस्टर फना होने वाला अहले बैत की दुआ फना होगी तो मालूम क्या होता है இதுல என்ன தெரியுது அப்படினு சொன்னா நாங்க பிரைம் மினிஸ்டரை தெரிஞ்சிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது வலியுல்லா பாய் பிரைம் மினிஸ்டர் அங்க சொல்லணும் டோபிபேட் में வலியுல்லா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு தெரியுமா அந்த சிஎம் கிட்ட கேட்கணும் அப்ப சிஎம் ஆட்ட கொடுத்தா யார் அந்த வலியுல்லா முதல் சந்திப்புலயே பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் வீண் பேச்ச தேவையில்லை தமிழ்நாட்டுல அது இல்ல இது இல்ல கரண்ட் ப்ராப்ளம் கிடையாது வலியுல்லா உங்களுக்கு தெரியும் அவர் வண்ணார்பேட்ல இருக்கிறார் உடனே वलीउल्लाह आपने अलग क्या एक प्रेम मिनिस्टर जाना तो इतना खुश हो जाता है तेरे मुस्तफा को उन्होंने नबी का अल्लाह सुन रहा हबीबुल्लाह मोहम्मद मेरे दोस्त मैं उनका दोस्त मोहम्मद हबीबुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम சொல்றாங்க இந்த ஹதீஸ் இந்த ஷானே நுசூல் இந்த வக்த்ல வந்து எல்லா சஹாபா எதிர்க்க சொல்றாங்க இப்ராஹிம் खलीलुल्लाह நீங்க உண்மையை சொல்றீங்க இப்ராஹிம் खलीलुल्लाह மூசா கலீமுல்லாஹ் கரெக்ட் மூசா கலீமுல்லாஹ் உமர் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க சித்திக் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க ஜுபைர் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க தல்ஹா நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க அபூ ஹுரைரா நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க அனா ஹபீபுல்லாஹ் मैं अल्लाह का दोस्त नहीं अल्लाह मेरा दोस्त मैं अल्लाह को चाहने वाला नहीं मैं अल्लाह को अगर चाहता एक सिक्सर लगने वाला है मैं अल्लाह के நேசிக்கிறவனிருந்தா நான் அல்லாஹ்வை நேசிக்கிறவனிருந்தா அல்லாஹ் என்ன தனிமையில கூப்பிட்டானே அப்ப அல்லாஹ்வை நான் கட்டி பிடிச்சிருக்குவேன் ஆனா அங்க கட்டி பிடிக்கல எதுவுமே நான் கேட்கல உன்னை பத்தி நான் கேட்டேன் உம்மத்தி உம்மத்தின்னு சொன்னானே அல்லாஹ் முஹம்மத் முஹம்மத் உம்மத்தி உம்மத்தி அல்லாஹ் வந்து என்னுடைய zikr செய்றா மேராஜிலே நான் உம்மத்தி உடைய zikr செய்றேன் அன்னா முஹம்மத் அனா ஹபீபுல்லாஹ் मैं अल्लाह का दोस्त अल्लाह मेरा दोस्त होम मिनिस्टर डिपार्टमेंटல வந்து 10 நிமிஷம் நீங்க பேசிக்கலாம் என்ன உங்களுடைய மஹல்லா தேவை அது நீங்க பூர்த்தி செஞ்சிக்கலாம் நீங்க கேட்டுக்கலாம் நீங்க எல்லாமே கையெழுத்து வாங்கிடலாம் உங்களுடைய எல்லா கோரிக்கை ஏத்துப்படும் 10 நிமிஷம் தான் பேசுறதுக்கு அப்படின்னா வண்ணை ஹுசைன் போய் என்ன கேட்பார் அவர் மஹல்லா இல்லாத விஷயமே கேட்பார் அப்புறமா தான் அந்த ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இது உங்க மஹல்லால சேரல ரைப்புரத்துல சேரு ராயபுரம் வேற வண்ணார்பேட்டை வேறன்னு சொல்லுவாங்க இல்ல நான் இதுதான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்தை பாப்பாரு கேட்கறதுக்கு ஆனா والعصر سبحان الذي عصرا بعبده الليل छोटा सा हिस्सा ரொம்ப கம்மியான நேரம் லைல் रात का हिस्सा இரவுடைய கடைசி பகுதி सुबहान अल्लाह आसरा बिअब्दिही लैल कड़ेसी पगदीले अल्लाह कहरा मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम ऐ मोहम्मद क्या चाहते हो पूछो पूछना है बोलो बोलना है सुनेंगे हम समीउन बसीर हैं अब तुम सुनाने वाले सारी कायनात साइलेंट सो गई तुम्हारे सिद्दीक को भी पता नहीं तुम्हारे उमर को भी पता नहीं तुम्हारे उस्मान को भी पता नहीं तुम्हारे सहाबा को भी पता नहीं तुम्हारे उम्महातुल मोमिनीन आयशा को भी पता नहीं खदीजा को भी पता नहीं हर तुम्हारे बीवी को पता नहीं है मोहम्मद जिब्राइल को भी पता नहीं जिब्राइल सब साइलेंट अब पूछो पूरी कायनात साइलेंट वक्त दिया जा रहा है तुम पूछो तो मुस्तफा कहते हैं अल्लाह
एक वादा ऐसा कर दे, मेरा उम्मती, मेरा कलीमा पढ़ने वाला, मेरे ऊपर जान निसार करने वाला गुनहगार आएगा तो तू करेगा क्या? तो परवरदिगार कहता है वला सौफा युअतीका रब्बुका फतरज़ा, है मुस्तफा हम इतना देंगे कि तुम राजी हो जाएंगे। तो मुस्तफा ने एग्रीमेंट पास करा ली, करा कर कहा ला मकाम पर कोई अब बता, इंतकाल हो गया, मर गया, उसको सजाते क्यों है? उसके जनाजे को लेकर जाते क्यों है? उसकी मग़फ़िरत की दुआ करते क्यों? அவனுடைய ஜனாதா நமாஸ், அவனை எடுத்துட்டு போய் அவனை எல்லா அழகுபடுத்தி குளிப்பாட்டி எடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், ये खुदा का जलवा देख चुका, खुदाவுடைய ஜல்வா பார்த்தா இறந்துருவான், मुस्तफाவுடைய ஜல்வா பார்க்கணும்னா வீர் வரும்। वो हर मरने वाला मुर्गे को ज़बा कर तड़पती है, उसके जलवे में देखो, बकरे को ज़बा कर तड़पता है। क्या எந்த வேலைக்காக என்ன அல்லாஹ் படைக்கப்பட்டானோ, உலகத்திலே அனுப்பப்பட்டானோ அந்த வேலை நான் பூர்த்தி செஞ்சிட்டேன்। அல்லாஹ்வுடைய ஜல்வா கண்ணுல அந்த ஆடு கால் ஆடு, நீ அறுத்து பாக்குற அது ரத்தம் போதாலும் இல்ல, अल्लाह के जलवे में आ जाना अल्लाह का जलवा। मूसा बेहोश हो गए, मूसा अलैहिस्सलाम बेहोश आया, अनकॉन्शियस आया मूसा नबी, अल्लाह का एक जलवा देखा। तो मालूम ये होता है कि अल्लाह वे நீங்க பார்க்கணும்னா சாவு, செத்துட்ட பிறகு அந்த வண்ணை ஹுசைன் இருந்தாலும் என்ன, மன்னடி ஹுசைன் இருந்தாலும் போய் கேட்டா அவர் செத்துட்டார்। ஏன்? அல்லாஹ்வுடைய ஜல்வா, அல்லாஹ்வை பார்த்தார், மவுத் வந்துருச்சு। मौत ही अल्लाह का जलवा, मोमिन के लिए मौत आ जाना अल्लाह का जलवा, जिंदगी मिलना मुस्तफा का जलवा। मौत आ गई, खत्म हो गया, இப்போ அவர்கிட்ட பேச முடியாது। கபர்ல தஃபன் பண்ண பிறகு அஸ்ஸலாமு அலைக்க யா அலல் குபர், கபர்ல இருக்கிறவங்க உங்களை சலாமத்தி பண்றோம், சலாம் செய்யும்। அதாவது பாடி இருக்கும்போது சலாம் கிடையாது, ரியாத் பாய் சைலண்டா போனோம் பார்க்கணும், அவர் புள்ளிய பார்த்து சலாம் செய்யலாம், அதுவும் சொல்லக்கூடாது। காரணம் என்னன்னா அவருக்கு தான் சலாமத் இல்லையா, அப்பா விட்டு போறாரு, சலாமத்தி ஆயிருங்க சொல்றாரு, என்ன மொல்லமா சொல்லலாம், சபர் செய்யுங்க சலாம்। அந்த மையத்தை போய் सलाम अलैकुम हजरत சொல்லுவீங்களா? नहीं, क्यों? अल्लाह का जलवा देख चुका। मूसा बेहोश हो गए, तो मालूम ये होता है இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அல்லாஹ்வுடைய தஜல்லி, அல்லாஹ்வுடைய நிகாப் பார்வை, அல்லாஹ்வுடைய தஜல்லி பார்த்தா மையத் மவுத்। இப்போ மவுத் ஆயிட்ட பிறகு எப்படி இவர் ஹயாத் கொடுக்கணும், அல்லாஹ் ஒரு லாஜிக் வச்சான்। மவுத் கொடுக்கிறது ஃபர்ஸ், ஹயாத் கொடுக்கிறது நபியுடைய சுன்னத்। கபர்ல ஹயாத் கொடுக்கிறான், காதே கேட்கல। 80 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டார், காது கேட்கல, அவருக்கு அந்த காது கேட்கிற தன்மை போச்சு। 80 வருஷம் நம்ம கூட இருந்தார், இறந்துட்ட பிறகு அல்லாஹ் அவங்கள சமாத்து கொடுக்கிறான், காதை கேட்கிற அந்த தன்மையை கொடுக்கிறான்। ஏன்? ஏன் ஹபீப் உங்ககிட்ட பேசும்போது காது இல்லாம இருக்க கூடாது। பார்வை இல்லை, 80 வருஷம் ஒருத்த குருடனா இருந்து செத்துட்டான், பார்வை இல்லை, இப்போ கபர்ல வச்ச உடனே நல்லா பாக்குறாரு அவர்। வீரோட ஆலமே ஷஹாதத்துல இருக்கும்போது துன்யாவுடைய ஆலத்துல குருடனா இருந்தா, இறந்துட்ட பிறகு பார்வை கொடுத்தான்। ஏன்? நீ என்ன பார்த்துட்ட, இப்போ உனக்கு பார்வை தேவையில்ல, ஹபீப பாக்குறதுக்கு பார்வை வேணும்। என்ன பார்த்துட்ட பிறகு உனக்கு ஹயாத் தேவையில்லை, மவுத்। நபிய பாக்குறதுக்கு உனக்கு ஹயாத் தேவை, அதனால வீரோட வீடு கொடுக்குறான்। கேட்கிற தன்மையை கொடுக்குறான், பாக்குற தன்மையை கொடுக்குறான், பேசுற தன்மையை கொடுக்குறான், நடக்கிற தன்மையை கொடுக்குறான்। இவர் 10 வருஷம் கை கால் உளுந்து வீட்டுல இருந்தார், கபர்ல வைக்கும் போது கூட கால் இப்படிதான் இருந்துச்சு, ஜனாதாலையும் அப்படிதான் இருக்கு, நேரா பண்ண முடியல, எல்லா நரம்பும் இழுத்துக்கிச்சு, ஆனா கபர்ல நல்லா நேரா ஏஞ்சி நில்லிக்கிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ்। அதனால கை கால் இழுத்துச்சுன்னா நீங்க
கவலைப்படாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ செய்யுங்க. இந்த கால ஆலமே ஷஹாதத்துல போனா பரவாயில்லை, கபருடைய ஆலம்ல யா ஹபீப் வரும்போது நான் சலாமுக்காக நிக்கிறேன், அதுக்காக எனக்கு சலாமத்தி கொடு கொடுத்துட்டா டென்ஷன் இல்லையாச்சு. இப்போ ரியாஸ் பாய் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் 65 வாங்கி கொடுத்துட்டார். அப்புறமா தெரிஞ்சிச்சு நீங்க வஹாபி. ஒருத்தர் பசிக்குது சொன்னார், ஹோட்டல்ல போனா ஒண்ணு கிடையாது, फास्ट फूड, बीमारी फास्ट में आने के एक फूड, फास्ट फूड. என்ன இருக்கு மத்தியானத்துல அந்த வக்துல அட்டாக் பண்ற பீமாரி 65 கரெக்டா கொடுத்தார். 200 ரூபாய் கொடுத்துட்டார். காதர் கனிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரியாஸ் பாய் சொல்லிட்டு போயிட்டார். வரும்போது அந்த ஆளுகிட்ட நீ பேசிட்டு இருந்தியே அப்படின்னு சுபேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். காதர் கனி ஆஷிக் ரசூல். இப்ப எந்த அளவுக்கு அவருக்கு இலிம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பேச வரோமோ அது அவருக்கு தெரியுது. அதுக்காக தான் வலியுல்லா போய் பக்கத்துல உட்கார்றதுக்கு நான் சொல்றது. இந்த அளவுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டான். ஃபர்ஸ்ட் எங்களை பயந்து தாடி வச்சான். இனிமேட்டு வைப்பா ரசூலுக்கு பயந்து தாடி. எங்களை பயந்து வச்சதுனால அவர் எடுத்துட்டார். ரசூலுக்கு பயந்து வைக்கும் போது ரசூல் பாக்குற வரைக்கும் வைப்பாங்க. அதனாலதான் நாங்க வசூல் ஆளு கிடையாது. பிரமிட்ல சுத்துறதுக்கு ரசூல் ஆளு. வசூல் ஆளு இருந்தா பிரமிட்ல புக் எடுத்துக்கிட்டு நீங்க மதரசா நடத்துறீங்களா? ஆமா. ரம்ஜான்ல உம்ராக்கு வந்திருக்கிறீங்க, தாஜுகா இருக்கு ஏன் அப்படின்னா ரம்ஜான்ல வசூல் தானே பண்ணுவாங்க. நான் சொன்ன ரசூல பாக்கிறதுக்கு, அவங்க வசூல பாக்கிறதுக்கு போவாங்க, நான் ரசூல பாக்கிறேன். உலகத்துல ஒரே ஒரு மதரசா நம்ம மதரசா தான் வசூல் இல்லாத. இப்ப தெரிஞ்சிச்சு வாங்கி கொடுத்துட்டார். ஒரு முஸ்லிம் பேர் சொன்னா அவருக்கு சிக்கன் 65 வாங்கி கொடுத்தது, பெப்சி வாங்கி கொடுத்து இம்ரான் திரும்புறதுக்குள்ள ஜுபேர் பாய் போய் நான் சொன்னேன் இம்ரான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இல்ல அவங்க சொன்னாங்க ரொம்ப பசி சொன்னாங்க அதனால நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஆனா ஜுபேர் பாய் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி வாங்கி கொடுக்கலாம், அவர் வஹாபி ஆயிடுச்சு எனக்கு தெரியாதுட்டா. கார்ல அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா சொல்றாங்க என்னம்மா செஞ்சிட்ட, யாரோ பாவம் வஹாபியம்மா அவங்க. அந்த ஒரு வஹாபி யார் வஹாபினா என்னம்மா சொல்லுமா பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த மாதிரி உஸ்தாசி செய்யறவங்க அப்படியாம்மா ஜிபா போட்டுருக்காங்களே அப்படி போட்டுதான் அவங்க ஏமாத்துறது. அப்படியாம்மா பாருமா உம்ரானு நீ போய் வாங்கி கொடுத்துட்டு அல்லாஹ் மன்னிப்பா உண்டுப்பா. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, உண்மை அம்மா சொல்லிட்டாங்க. நஜம் ஃபீலிங் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டி நல்லா பாத்துக்கிறேன். கார் முன்னாடி என்னம்மா பாக்குறீங்க, காரை பார்த்து ஓட்டுங்க. அம்மா சொல்ல மாதிரி அவங்க நல்லா பாத்துக்கிற நம்ம மஹல்லால அவர் ஏமாத்த கூடாது, அதனால நல்லா மைண்ட்ல மெமரியில வச்சுக்கிற நல்லா பாக்குறாரு. ஏன் அடுத்தது இந்த மாதிரி வாங்கி கொடுக்க கூடாது. ஆனா அந்த டைம்ல எந்த மனுஷனை இறங்கி போய் அதை புடுங்க மாட்டான். சாப்பிடுற பொருள் கொடுத்து புடுங்க. ஒரு நாய்க்கு நாங்க புடுங்க மாட்டோம், வஹாபிய புடுங்க. ஏங்க அவங்க பயான் பேசும்போது அவங்க பயான் பேசும்போது கல்லால் அடிக்கணும் இல்ல உங்க ஆளுங்களா. நான் சொன்ன பண்ணியே நாங்க அடிக்கிறது இல்ல. 2 கண்ணுல கரெக்டா பாக்குற பண்ணியே நாங்க அடிக்கிறது இல்ல. 1 கண்ணுல பாத்தாராங்க. போன் பண்ணி கேட்டார். அப்ப நான் சொன்னேன் 1 கண்ணு வச்சு பேசினா 1 கண்ணுக்கார தான் அவனுக்கு பேசி பதில் கொடுக்கணும், 2 கண்ணுக்கு பேசக்கூடாது. இது ஹவுஸ் ஆதமுடைய கண்ணு, இது கரீபுல கண்ணு எங்க முரீதுங்களுக்கு தான், அவாமுக்கு கிடையாது. நாங்க பயான் பண்ணா ரியாஸ் பாய்க்கு பண்ணுவோம், வலியுல்லா பாய்க்கு பண்ணுவோம், முன்னா பாய்க்கு பண்ணுவோம், மசர் பாய்க்கு பண்ணுவோம், இவங்க பண்ணுவோம். அவாமுக்கு பண்றதுக்கு நம்ம பயான் கிடையாது. ஏன் 2 கண்ணு ये गौसे आजम क्या है, ये गरीब
कादर वली की है, हम चिश्तिया घराने हैं, खादरिया घराने हैं। खैर अल्लाह तबारक व तआला हमें समझने की तौफीक अता फरमाए। कुरान पढ़ना है तो दो आंख से पढ़ो, हदीस है कुरान, दो आंख से देखकर पढ़ो। समझ में नहीं आया तो कुरान जानने वाले दो आंख ही नहीं से देर रख ले भी ना कुरान का तर्जुमा मुफस्सिर कुरान ना सोल रहे कोई ना हदीस उड़ी वाले को भी ரெண்டு கண்ணால பார்த்து படிச்சாங்கடா டேய் இஸ்லாம்ல ஒரு கானூன் இருக்கு, ஷரியத் உடைய ஒரு கானூன் இருக்கு. கண் குருடு கண்ணு குர்பானியுடைய பக்ரா கொடுக்க கூடாதுடா. ஒரு ஆலிம் எப்படிடா ஏத்துக்க முடியும்? பக்ரா நல்லா ஆட்டை வந்து வாங்கிட்டு வந்தார் பண்ணி ஹுசைனு. கடைசியில் அது 4வது ஃப்ளோர்ல ஏத்துனா சுலும் பண்ணி நம்மள ஏத்துற மாதிரி. இவர் வந்து கேர்விங்க்கு நம்மளுடைய முரீதினுடைய கழுத்துல கௌசே ஆசமுடைய கயிறை போட்டு ஏத்துட்டார். நாங்களும் கௌசே ஆசமுடைய நாம் பேருக்கு மேல ஃபிதா ஆகுறாங்க. அந்த கயிறு இருந்தா போதும் சொல்ற நாங்கள ஏறிட்டோம். அதே விஷயம் பக்ரீத் மாசம் வந்தா அந்த ஆட்டுக்கு செஞ்சா ஆட்டு சொல்லுது மை கௌசே ஆதம் கா குலாம் நீ, உன்னுடைய ஜன்னத்துடைய சவாரி என்ன வந்து லொண்டி ஆக்குன. குர்பானிக்கு சிஸ்டம் இல்லாம குருடன் கண்ணு காதுல ஒரு ரிமார்க்கு கொக்கி கட்டாயி இருந்துச்சுன்னா அந்த ஆடை கொடுக்கலாமா குர்பானிக்கு? எல்லாம் இவங்களுக்கு தெரியும், பார்த்து வாங்கணும். ஆடை லொண்டிக்குன்னு இருக்க கூடாது. ஒரு ஆடு குர்பானி கொடுக்க போறோம், அந்த கறி எல்லாருக்கும் போய் சேர போது, அதுடைய உஜூத முடிய போது, காரத்தாக போறாரு நம்ம ஷாவுல் மௌலா. ஆனா அந்த ஆட்டுக்கு இந்த அளவுக்கு பார்க்கணும். ஆமாங்க ஷரியத்துடைய கானூன் அப்படி இல்லைன்னா நீங்க 4 ஆடு கொடுக்க தேவையில்லை, நல்ல ஆடு 1 கொடுத்தா போதும். இதான ஷரியத்துடைய கானூன். ஷரியத்துடைய கானூனுக்கு இது மாற்ற தரிகத்துடைய கானூன் இருக்குது. ஒரு ஆடு கரெக்டா இருக்கணும் குர்பானி கொடுக்கிறது. ரசூல் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆலிமை கரெக்டா தேர்ந்தெடுத்தியா, வழிகாட்டிய தேர்ந்தெடுத்தியா கரெக்டா? ஒண்ணுமே உங்களுக்கு பாயிண்டே சொல்ல தேவையில்லை, இதே பாயிண்ட சொல்லிடலாம். என்ன ஒரு வாட்டி மவுண்டன் தர்கால பயானுக்கு வச்சாங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி அவுலியா பத்தி சொல்றாங்க, மூசா ஷாகாஜி பத்தி சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவருடைய பேரை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரு முழுசா கரெக்டான ஒரு ஆத்மியை எடுத்துட்டு வந்து எதிர்க்க நிக்க வச்சா நான் பெஹஸ் பண்ணுவேன், சொல்லுவேன். கண் பார்வை இல்ல திரும்பி போயிருக்குது. 1.5 கண்ணுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கறது கிடையாது. நான் 2 கண்ணுக்காரங்களுக்கு பேசுவேன். அங்கே பேசிட்டேன். இது பல வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன், ஒன்னும் புதுசா பேசல. खैर अल्लाह तबारक व तआला हमें समझने की तौफीक अता फरमाए। तो आप क्या सब्जेक्ट बोलता था? 65 கொடுத்துட்டா. அப்புறமா வந்து அவங்கள பார்த்துட்டு புடுங்குடுவாரா? நாங்க தான் பண்ணிக்கே கல் அடிக்க மாட்டோம். அதனால நம்ம ஆளுங்க அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்காரங்க யார் பேசணும் கண்டிப்பா கேட்டுப்பாங்க. அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்காரங்க ஏன் போன்களை வச்சு ரெடி எல்லாமே வந்து நிறைய பேர் அவங்க எல்லாம் ரெக்கார்டு பண்ணாங்க. அன்னைக்கு இவங்க ஏன் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்றாங்க? வீண் பேச்செல்லாம் ஏன் ரெக்கார்டு பண்றாங்க? வீண் பேச்செல்லாம் ஏன் ரெக்கார்டிங் பண்ணோம்? ஏன் போன்ல மெமரி சும்மா வருது, ஏன் அந்த மெமரியில ஏத்துனா இந்த மெமரியில ஏத்துன மாதிரி ஆச்சு. இவன் ரெக்கார்டு பண்றானா இவன் கேட்கிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறமாவும் கண்டுபிடிக்கணும்னு மறுபடியும் ரெக்கார்டிங் பண்றான். அந்த முட்டாள்தனமான வேலை நம்ம அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் யாருமே செய்யறது இல்லை. கல்லால அடிக்கிறது கிடையாது, நம்ம வந்து அதை பத்தி பேசுறதும் கிடையாது. இப்போ பசி சொன்னதுன்னா அவங்க நான் வாங்கி கொடுத்தேன் இது தப்புன்னு சொல்றாங்க. சர்க்கார் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்கிட்ட போன்ல சொன்னாங்க, கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்? தெரியாம செய்யற தப்புக்கு அல்லாஹ் மாஃப் செய்யறவ விட்டுருங்க. அதான் ஜுபேர் பாய் சொன்ன அந்த பிரஷர்லயே எனக்கு பிரஷர் ஆகி உடனே அவங்கிட்ட புடுங்கில்லான்னு இருந்த அல்லாஹ் காப்பாத்துனா அந்த செயல் கரெக்ட். ஒரு ஆடுக்கு குர்பானி வெட்ட போறாரு நம்ம குத்துபாரி.
குர்பானி கிடையாது. காலையில வியாபாரத்துக்கு வெட்ட போறார், அந்த ஆடு எல்லாம் சாப்பிடுங்க, வாயில இருந்து குடுங்கிடுவாரா? அவங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க, நாளைக்கு தான் நீங்க ஜபா பண்ண போறீங்க, விட்டுருங்க. இந்த செயல் ஒரு மனிதன் செய்வானா? கொடுத்துட்டு வாங்குவானா? இந்த செயல் செய்வானா? இது ஒரு இன்சானியத்துல, இன்சானியத்து மனிதாபிமான ஒரு இதுக்கு இது பொருத்தமா இருக்குமா? செய்யக்கூடாது. இந்த இன்சான் கரெக்ட். காக்கா கூட்ட இருந்தாலும் காக்கான்னு சொல்லி 10 பேருக்கு அந்த காக்கா சேர்த்து, ஒரு அந்த சாப்பாடு கம்மியா இருந்தாலும் 10 பேருக்கு கூப்பிட்டுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பர்வங்க செய்யாத வேலை ஒரு இன்சான் செய்வான். அந்த வேலை ஒரு இன்சான் செய்யாத வேலை ரப்புல் ஆலமீன் செய்வானா? செய்ய மாட்டான். வீறு கொடுத்துட்ட பிறகு, கேட்கிற தன்மை கொடுத்துட்ட பிறகு, பார்க்கிற தன்மை கொடுத்துட்ட பிறகு, பேசுற தன்மை கொடுத்துட்ட பிறகு, ஹயாத் கொடுத்துட்ட பிறகு, தாகத் கொடுத்துட்ட பிறகு, இராதா கொடுத்துட்ட பிறகு, இல்மு கொடுத்துட்ட பிறகு, எல்லாமே வஸ்து கொடுத்துட்ட பிறகு, நபி கிட்ட பேசிட்ட பிறகு அவனுடைய ஹயாத்தை திருப்பி வாங்குவானா? அவன் அல்லாஹ்வா இருப்பானா? இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்துட்டா கொடுத்ததுதான். அதனாலதான் எங்க கிட்ட நபி மட்டும் ஹயாத் இல்லடா, எங்க அப்பாவோ ஹயாத், ஆகமோ ஹயாத். எல்லாம் அவுலியாவுடைய ஆஸ்தானால எதுக்கு போறோம் தெரியுமா? வீட்டுல இவருடைய பாடி வைக்கும் போது வீர் இல்ல, அல்லாஹ்க்கு பார்த்ததுனால வீர் போச்சு, நபிக்கு பார்க்கறதுக்காக வீர் வந்துருச்சு. அதனால ஒரு உம்மதி நமாசி கிடையாது, நோன்பு வைக்கிறவன் கிடையாது, நல்ல செயல் செய்றவன் கிடையாது, குனஹ்கார் பாவம் செஞ்சவனுக்கு ஹயாத் கொடுத்தா அல்லாஹ் திரும்பி வாங்குறது இல்லையே. அத்தாய ரசூல் கரீப் நவாஸுக்கு எப்போ எப்படி வாங்குவான்? கௌஸே ஆஸம் வலி ஆஸம்க்கு எப்படி வாங்குவான்? பந்தா நவாஸ் கிட்ட வீர் எப்படி வாங்குவான்? ஒரு கெட்ட செயல் கொடுத்துட்டு நம்ம வாங்குறது இல்ல, புடுங்குறது இல்ல, கொடுத்துட்டா கொடுத்தா அல்லாஹ்க்காக. அல்லாஹ் வந்து கொடுத்துட்டா எப்படி வாங்குவா? பந்தாக்காக. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? நாங்க கொடுக்கிறது அல்லாஹ்க்காக, அல்லாஹ் புடுங்கிடுவானா இந்த வஹாபிக்காக? நீ பேசுனா பேசிக்கிட்டு இருப்பா, வீரோட இல்ல, நான் கொடுத்துட்டா கொடுத்தா. இந்த செயல் நான் செய்ய மாட்டேன். நான் யார் பத்தியும் கேட்க மாட்டேன். நான் வந்து அவங்க நீ சொல்லிக்கிட்டே இருக்கு, உனக்கும் வீறு கொடுத்தா கபர் நரங்கும், அசாபு கொடுப்பேன், ஆனா வீரோட இருப்பேன். அப்ப நீ புரிஞ்சிப்பே அவுலியா எப்படி வீரோட இருக்கிறாங்க. நீ துவா கேக்குற, அவுலியாங்க செத்துட்டாங்க, அவுலியாங்க பொதிச்சிட்ட பிறகு அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவுலியாங்க வந்து எதுவுமே அப்படி தெரியணும் அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டர் வராரா, ஊசி போடுறாரா, தெரியுதா, மருந்து கொடுக்குறாரா, அது சாப்பிடுறோமா, அதனால தெரிந்தா அவர் வந்து உதவி செய்யறாரு. அவுலியா ஹாதர் வலி நாகூரி கௌஸே ஆதம் எப்படி உதவி செய்யறாங்க தெரியல எங்க கண்ணுக்கு. டாக்டருக்கு, ஒரு டாக்டருக்கு மருந்து இருந்தாதான் நீ டாக்டர் ஆயிட்டியா? இவர் ஹாஃபிஸ் குர்ஆன், இவர் குர்ஆன் ஓதுனாதான் நான் கேட்பியா? சொன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டியா? இவர் பெரிய பிசினஸ் மேன், இவர் எல்லா அமௌண்ட் காசு எவ்வளவு இருக்குது எல்லாம் பாண்ட் பேப்பர்லாம் கையில எடுத்துட்டே வந்தாதான் இவர் பிசினஸ் மேன் ஏத்துப்பியா? நம்ம ஷாவுல் மோலா பெரிய பிசினஸ் மேன், இன்ஷா அல்லாஹ் அஸீஸ், கையில லேப்டாப் வச்சுக்கிட்டு சுத்தினாதான் ஏத்துப்பியா? சொன்னா ஏத்துக்க மாட்டியா? பெரிய தொட்டி வியாபாரி, எப்பவுமே சத்தூர் வச்சுக்கிட்டு ஆடுங்க புடிச்சுக்கிட்டே போனாதான் அவர் ஏத்துப்பியா? நம்ம ஒன்னே ஹுசேன் கேமரா வர்றதுக்கு முன்னாடி, அந்த மாடல் வர்றதுக்கு முன்னாடி வண்ணார்பேட்ல ஒருத்தர் அந்த மாடல் வாங்கி யூஸ் பண்ணி சரியா இல்லையா சொல்றவர் அவரு. 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலும் டெக்னீஷியன் வாங்கியே பார்க்கலாமே, அதுல என்ன இருக்குது. ஏன் அப்படின்னா யாருமே இப்போ கரெக்டா வேலைக்கு வர்றது இல்ல, யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்பிச்சிடலாம், எடிட் பண்ணிடலாம். அதனால இந்த டெக்னாலஜி கேமரா வாங்குறோம், அவரு கேமரா எடுத்துக்கிட்டு வந்தாதான் அவர் ஏத்துப்பீங்களா? சுபேர் பாய் சொன்னாவே ஏத்துப்பீங்களே.
இவர் இந்த பிசினஸ் செய்யறாரு, அவர் இந்த பிசினஸ் செய்யறாரு, நம்ம வலியுல்லா பாய் மிஷின் பிசினஸ் செய்யறாருன்னா சொன்னா ஏத்துப்பீங்களா இல்லையா? எல்லாம் இந்த பொருள் எடுத்துட்டு வரணுமா? இப்ப நான் ஆலிம் அப்படின்னு சொன்னா எல்லா கிதாபும் அப்பதான் நீங்க ஏத்துப்பீங்களா? ஆலிமுக்கு கிதாபும் எடுத்துட்டு வரும், அவருக்கு படிக்க தெரியும், ஓத தெரியும், இத்தனை கிதாபு வச்சிருக்கிறாருங்க. கிதாபே வேண்டாடா, மௌலாவுடைய கிதாபு இருந்தா போதும். உன்னுடைய அகீதா கொடுக்கறதுக்கு கிதாப் தேவையில்ல. கிதாப் குர்ஆனுக்கே நீ ஏத்துக்கலையே, நான் அதுக்கு மேல என்ன கிதாப் எடுத்துட்டு வர? அப்போ அவுலியா கண்ணுக்கு தெரிஞ்சு காதர் வலி நாகூரி கிட்ட நிறைய ஆபரேஷன் நடக்குது. கௌஸ் ஆதம் கனவுல வந்து ஹயாத்து கொடுக்கிறார். காதர் மூசா பெஹருல் உலூம் வந்து இலிம் கொடுக்கிறார். படிக்காத பையனை வந்து இலிம் கொடுக்கிறாரு. மூசா ஷா காதரி ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறாரு. அந்த மாதிரி எல்லாம் பல கராமத்துக்கு அவுலியா சொன்னா நேர்ல நடந்துச்சு. அப்பதான் பார்ப்போம். இங்க கௌஸ் ஆதம் நிக்க வைங்க. பெங்களூர்ல சொன்னாங்க, கௌஸ் ஆதம் இங்க நிக்க வச்சீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், கௌஸ் ஆதம் ரொம்ப அடிமை பந்தா गुलाम इंसान छोटा बंदा। उम्मत मोहम्मदी में वली एक बंदा इंसान, छोटा इंसान, लेकिन हमारे लिए बहुत बड़े इंसान। तेरे लिए छोटा सोच जा, ஒரு மனுஷனை நீங்க இறக்கணும் அப்படிங்கிற खबरல இருக்கிறாங்க நாங்க சொன்னா அவர் ஹெல்ப் செஞ்சா எதிர்க்கே வரணும். நீ அல்லாஹ் அக்பர் ஏத்துக்கிறியா இல்லையா? ஏத்துக்கிறேன். தேவங்கள் பூர்த்தி செய்யறவன் யார்? அல்லாஹ். எடுத்துட்டு வந்து இப்போ எனக்கு தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா அல்லாஹ் கிட்ட? செத்து கபரஸ்தானுக்கு போங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான் தண்ணி. வேணா உங்க முரீது கலீம் கொடுப்பாரு, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வசீலா வச்சுதான் பெரிய அல்லாவே உன்னால காப்பாற்ற முடியும். ஈமான் வச்ச அல்லாவையே காப்பாற்ற முடியும். அகீதா வச்ச கௌஸ் ஆதம் எப்படி அவங்க காப்பாற்றுறது? ஈமான் வச்சிருக்கிற அல்லாவையே நீ காப்பாற்ற காட்ட முடியல. அல்லாஹ் நூர் சமாவாத், अल्लाह आसमान और जमीन का नूर है। गौस आज़म சொல்லிருக்கார், मुरीद ला तखफ अल्लाह, ऐ मुरीद मत डर, अल्लाह मेरा रब है, मैं अल्लाह का बंदा। मुरीद பயப்படாத, நான் அல்லாஹ்வுடைய பந்தா, तू मेरा मुरीद हो। ये गौस आज़म का फर्क। अल्लाह என்ன சொல்றான்? ஒரு செருப்புடைய கயிறு बोलते வார் இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? கேட்கணும் சொல்றானே, வார் தேவையில்லப்பா. ஏன் வார்? உன் வார் முடிக்கிறதுக்காக அல்லாஹ்வை கூப்பிட்டு காட்டு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை எப்படி கூப்பிட முடியும்? அப்ப அல்லாஹ்வை ஈமான் வச்சிருக்கீ, ஹாஸி நாஸி. அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறானே, நிக்கவை. நாங்க அல்லாஹ்வை ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க, அகீதா காட்டு தருது பார்க்கக்கூடிய நடக்கிறாங்க. கடல் இருக்கு, சுனாமி எச்சரிக்கை, வேற வழியே இல்லை, கடல் தாண்டி தான் போனோம், வேற வழியே கிடையாது. யுனைத் பக்தாதி கிட்ட முடியுதுங்க சொல்றாங்க. யுனைத் பக்தாதி எப்படி இந்த கடல்ல நாங்க சமரிக்கலாம், நடக்க போறோமா? கடக்க போறோம். கடலையே கடக்கலாம் ஒரு அளவுக்கு கிடைக்கிற வேலைக்கு எலிமெண்ட்ல இருந்து இந்த அளவுக்கு கடல. இப்ப எப்படி நாங்க போனோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க. இவர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போயிட்டார். நடுவுல போய் இவனுக்கு அந்த டிவி பார்த்து ஞாபகம் வந்துச்சு, இவர் தப்பான செயல் பண்ண வைக்கிறார். இவன சொல்றதாச்சு, ஒருத்தர் ஷேக் ஆயிடுவார், எல்லாரும் ஒரு காலில் விழுணும், ஒரு தப்பான செயல் பண்ண வைப்பார், உங்களை ஜஹன்னம் கூட்டுப்பார். என்னடா ஒரு லாஜிக்கே இல்லாத. உங்க அப்பா தப்பு செய்யல, நீ எப்படி பிறந்திருப்ப? ஷரியத்துல தாண்டா தரீகத் இருக்கு, தப்புல தாண்டா நல்லது இருக்கு. போல யோசனை பண்ணா யார்? ஜுனைத் பக்தாதியுடைய வக்துல ஒரு வலிக்கு ஷைத்தான் உடலனா என்னுடைய முரீதை எப்படி விடுவான்? யோசனை வந்துச்சு, இவர் தப்பா நம்மள ஜிக்ர் பண்ண வைக்கிறா. ஆலே பைத் ஆலே பைத் ஆலே பைத் ஆலே ரசூல் ஆலே ரசூல்.
நாரே தக்பீர் சொன்னா கரெக்ட் தாங்க. பத்த நெட்ல கேக்குறான் கேள்வி. ஆலே ரசூல் இன்னாது. நீ வந்து இந்த கேள்விக்கு பதில் ஏன் வெப்சைட் ஓபன் ஆயிட்ட பிறகு இதுல ஒரு பேஜே கொடுக்குறேன். இது வந்து சும்மா ஹீலிங்ல சொல்றது கேட்ட ரைட்டிங்ல சொல்றாங்க. உலகமே பார்க்கணும். இப்போ ஜுனைத் பக்தாதி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சொன்னாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான முரீதுங்க யா ஜுனைத் யா ஜுனைத் அல்ல வர்த்த மட்டும் ஹைகி நைகி बराबर की नहीं फलाने आदमी रुखे में लाखों वली आजम बोल के बताना डर डाउट है. जुनैद बगदादी के वक्त के वली को डाउट है. क्या बोला 20 दरिया में जुनैद के दरिया बोले नाल பேரை புடிச்சிட்டா. இவனால முடிஞ்சது ஒரு 4 பேரை தான் தள்ளிட்டு போ. 4 பேரை புடிச்சிட்டே உடனே சொன்னா யா ஜுனैद बोलना को या अल्लाह अंदर जाते தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருந்தாங்க. தண்ணி அப்படி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சொன்னா உள்ள போறான். யா ஜுனैद மேல வா. யா ஜுனैद बोला ऊपर आ. या अल्लाह बोला तो अंदर गया. என்னடா இது லாஜிக்? மேல வர கீழே போறான், மேல வர கீழே போறான். ஜுனैद பக்தாதிக்கு தெரியும் யா அல்லாஹ் சொல்லி போயிட்டான். எல்லாம் போயிட்ட பிறகு நீங்க எங்களுடைய ஷேக் டவுட் கிளியர் பண்றது உங்க வேலை, டவுட் கேட்கறது முரீதுடைய வேலை, டவுட் கிளியர் பண்றது ஷேக்குடைய வேலை. இல்ல எந்த குற்றமும் கிடையாது. சொன்னார் நான் வந்து உங்களுக்கு தப்பான வசீஃபா சொல்லி கொடுக்கலப்பா. யா ஜுனैदனா உங்க கண் பார்வையில, உங்க மைண்ட்ல, உங்களுடைய ஹயால்ல, உங்களுடைய கல்புல, உங்களுடைய நிகாஹ்ல, உங்களுடைய கண் பார்வையில, உங்களுடைய மெமரி பவர்ல, உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய ஜிக்ர்ல, உங்களுடைய கல்புல நான் இருந்த என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதனால காலியா இல்ல. நான் இருந்த என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த பொருள் ஊப்பருமே ஆத்தா பொருள் இருந்தா தானே உஜூத இல்லைன்னா இருக்க முடியுமா? உன்னுடைய உஜூதுல நான் இருந்தேன். என்ன பார்த்ததுனால நீ மேலேயே இருந்த. நீ அல்லாஹ்வை பார்க்கல, நான் அல்லாஹ்வை பார்த்தவன். அதனால நான் அல்லாஹ்வை கூப்பிட்டேன். நீ என்ன பார்த்தவன், என்ன மட்டும் தான் நீ கூப்பிடணும். அப்ப யாரு? நாங்க அல்லாஹ்வை பார்க்கலப்பா. நாங்க அல்லாஹ்வை மததுக்கு கூப்பிட மாட்டோம். அல்லாஹ் மதது செய்றவன் எங்களுடைய அகீதா ஈமான். அல்லாஹ் தான் தேவங்களை பூர்த்தி செய்றவன். கரீபு நவாஸ் நாங்க பார்த்தோம். அதனால நாங்க சொல்றோம் கரீபு நவாஸ் கூப்பிடுவோம். கரீபு நவாஸ் யா கரீபு நவாஸ் நாரே கரீபு நவாஸ்னா யா கரீபு நவாஸ்னா நீ பேஜாராயிடாத. நாங்க பார்த்து கூப்பிடுறோம். பார்க்காம இருக்கிற அதனால உன்னால கூப்பிட முடியல. காதல் வலி நாகுரிய நாங்க கூப்பிடுறோம். பார்த்தோம் கூப்பிடுறோம். கௌசே ஆதம் நாங்க பார்த்தோம் கூப்பிடுறோம். இது மட்டும் இல்லடா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். காட்ட முடியுமா அல்லாஹ்வை? நான் சொல்றேன் கௌசே ஆதம் நான் காட்டுறேன். நீ அல்லாஹ்வை காட்டு. நான் காதர் வலி நாகுரிய நிக்க வைக்கிறேன். இது வந்து ரெக்கார்டில எல்லாம் உங்களால முடிஞ்ச வெப்சைட்ல உங்களுடைய பேஜ் என்ன சொல்றது உங்களுடைய வெப்சைட் எல்லாத்துல போடுங்க. மௌலானா ஏஜாஸ் நான் அந்த தாவா பண்ணல, அல்லாஹ்வை காட்டுற தாவா நான் பண்ணேன். நான் அவுலியாவை பார்க்கிற தாவா, அவுலியாவை காட்டுற தாவா நான் செய்றேன். நீ அல்லாஹ்வை அல்லாஹ் தான் உதவி செய்றவன். எங்களுடைய ஈமான் தேவங்கள் பூர்த்தி செய்றவன் அல்லாஹ் தான். ஆனா அப்பா வச்சு தேவை பூர்த்தி செய்வான், பென்சில் வாங்கி கொடுப்பாரு. புருஷனை வச்சு தேவைகள் பூர்த்தி செய்வான். உங்களுடைய சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு, உங்களுடைய துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் அந்தந்த தேவைகள் அப்படி அப்படி பூர்த்தி செய்வான். ஆனா பூர்த்தி செய்றவன் அல்லாஹ் தான். இது ஈமான். ஆனா गौसे आजम जुनैद बगदादी गौसे आजम को पहला दौर அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் जुनैद बगदादी என்ன சொல்றாரு அவங்க முரீதுங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்கப்பா. உங்களுடைய மைண்ட்ல जुनैद இருந்தா அந்த zikr நீங்க செய்யலாம்.
அதே மாதிரிதான் உங்களுடைய மைண்ட்ல இருந்தா அல்லாஹ்னு கூப்பிடலாம். ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு, ஆர்ஷே ஆடும். அதனாலதான் இன்னி ஃபர்ஸ்ட் டே வந்து உசூல் பண்றார் குத்துபாய். என்ன நியத் வச்சு இன்னைக்கு பெருநாள் தொழுவோம். குளிக்கும் போது நியத் வச்சாரா இல்லையா? வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஃபஜர் நமாஸுக்கு போனாரா இல்லையா? ஷாஃபி இமாம் பின்னாடி தொழுதார். ஏன்? இன்னைக்கு பெருநாளுடைய தொழுவு இந்த இமாம் பின்னாடி தான் நம்ம தொழுணும். அதனால ஃபஜரே நம்ம தொழுது இந்த இமாமுடைய தக்லீது, இந்த இமாமு பின்பற்றலாம், பின்பற்றுதல். அதனால ஹனஃபியா இருக்கிறார், ஷாஃபி இமாம் பின்னாடி போய் ஃபஜர் தொழுதுட்டார். இப்போ பெருநாள் தொழு அவர் பின்னாடி நம்ம தொழலாம். பெருநாள் தொழு போறார் அந்த ஷாஃபி இமாம். இப்போ ஃபர்ஸ்டே காலையிலேயே வந்து நைட்டு தூங்கும் போது நாளைக்கு பெருநாள் வருதுன்னு சஹார் பண்ணல. ஏன்? நாளைக்கு பெருநாள் வருதுன்னு நைட்டு தெரிஞ்சுச்சா இல்லையா? வருது ஒரு சின்ன குத்துபாய் இல்மே கழிப்பு இருக்குடா. சொல்லலாம் சொல்லுங்க இல்மே கழிப்பு காட்டி. நான் எங்களுக்கு எல்லாம் இல்மே கழிப்பு, எங்க பசங்க எல்லாம் சின்ன பசங்க, 4 வயசு பசங்க. இந்த நூரிமாலா இருக்குது நம்ம சுவேர் பை பொண்ணு. நைட்டு அப்பா எனக்கு மருதாணி போட்டுக்கலையா, நாளைக்கு பெருநாள் சொல்றேன். இல்மே கழிப்பு ரசூலுல்லாஹ் இருக்குதா? என் வீட்டு பசங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாளைக்கு பெருநாள் அதான் இல்மே கழிப்பு. இன்னும் வரவே இல்லை பெருநாள். நைட்டு மருதாணி கடை, எல்லா கடை லாலா குண்டால வந்து பாரு, வியாபாரிகள் எல்லாம் இருக்குது. 29 நோம்பு தான் இருக்குது, எல்லாமே கடை போட்டாங்க. சொன்னார் எல்லாமே பார்க்கல, இவங்க எல்லாம் கடை போட்டாங்க. காசி சாபுக்கே தெரியாது, அவரே கேட்கிறார் லாலா குண்டால கடைங்க எல்லாம் போட்டாங்க. இல்மே கேட்கறதுக்கு ஒரு தராதரம் இல்லையா? அது எப்படி அல்லாஹ்க்கு தெரியாம அவங்க சொன்னாங்கல்ல, ஷஹீத் அவருக்கு முன்னாடி ஷஹீத் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை என்ன செய்ய போற? அல்லாஹ்வே சொல்றானே ஷாஹித் சொல்லிட்டு அந்த குர்ஆனுடைய ஆயத் என்ன சொல்ல போற? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் ஹை இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு என்ன பதில் கொடுக்க போற? நாங்க உங்ககிட்ட பதில் கேட்கல. எங்களுடைய அகீதாவை காப்பாத்துறதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். சுப்ஹானல்லாஹ். ஹராமிங்களுக்காக கிடையாது, ஹலாலுக்காக தான். எங்க காசு செலவு பண்ணி ஆடை வெட்டி குர்பானி கொடுத்து பிரியாணி ஆக்கி அங்கே சல்சலா வந்து இங்க தேக்ஷா ஆடி 2:15 மணிக்கு இவர் தேக்ஷா ஏற்றும் போது ஆயில் அந்த ஆயில் என்ன சொல்றது? அல்மதவியாக சுபேர் வீட்டுல கேள்வி இருக்கிறதுனால இந்த மஹல்லா காப்பாற்றப்பட்ட. நீங்கெல்லாம் வந்து ஹயாத்தோட இருக்கணும் சொல்லிட்டு போன வாரமே அல்லாஹ் டிசைட் பண்ணிட்டான். ஒரு புதன்கிழமை வந்தா 4 புதன்கிழமை வரும். தொடர்ந்து 4 புதன்கிழமை சிக்கல் பண்ணுவாங்க. மெட்ராஸே காப்பாத்துவோம், இல்ல தமிழ்நாடே காப்பாத்துவோம், யாருமே பண்ணியே காப்பாத்துவோம். என்ன இஞ்சி பூண்ட போடுல செல்வரா வந்து டிராபிக் ஜாம் என்ன நடக்க போது போன் பண்ணாது எடுத்தா நெட்வொர்க் அவுட். இதுல நின்னா தெரியுது நல்ல வேலைக்கு மௌலானா ஏஜாஸ் வீட்டுல உங்க ஷேக் வீட்டுல 11 முகர்ரர் பண்ணியாச்சு. மௌலானா இறந்துட்டாருன்னா என்ன செய்யணும்? நீங்க புரியுதுங்க. 11 करको जनाजा उठाना, खाजा की छट्टी है, लिटा दल को खवाला को गाने रखना, बाद जनाजा उठाना. दर्जा को इल्ले ना निपाटिरला आवलीला भाई निपाटिरला ஏன்னா உங்க வீட்டுல மவுத் வச்சுட்டா हम मौत पर गाने वाले हैं, इसलिए मौत हमें आती है नबी को मिलाने के लिए, उम्रा के लिए इतना तैयार होते जाते हैं, नबी को सलाम कहने के लिए इतना जद्दोजहद, पासपोर्ट बनाना, कहीं रह गए वकीलो, काल रह गए वकीलो, मिशीन वच्ची என்ன என்ன பண்ண போறாங்க? ஏன்னா உம்ராக்கு போறோம்டா, எங்க ஹெராம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? எங்கடா நாங்க பாம் கட்டுறது? என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இந்த அளவுக்கு ஏன் செக்கிங் பண்றேன்? ரசூல பாக்கிறதுக்கு போறீங்களா? அப்ப அதிகமான செக்கிங். ஜீவன் சொன்னா இந்த குரூப் வந்து இவங்க 40 பேர் வராங்களே, இந்த குரூப் இங்க ஒன்லி மக்காக்கு மட்டும் போறாங்க, அப்படியே திருந்தாங்க. அவங்க செக்கிங் பண்ணாம விடுறாங்க. இவன் மக்கள் போய் என்ன பண்ண போறான்? இவன் உலகத்துல இருந்த பிரயோஜனம் இல்லையே, அதனால செக்கிங்கே இல்லை. வந்து சொன்னா हमारी जमात चेकिंग इतनी में बोला तुम्हारी जमात नहीं करते, चेकिंग औरत आंख करेंगे, औरत
मर्दा को करेंगे मर्दा। अब डिपार्टमेंट में மருத்து இல்லாம பொம்பளைங்க இல்லாம டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஏதோ டிபார்ட்மெண்டே இல்ல, எப்படி செக்கிங் பண்ணுவாங்க? அப்படியே விடுறாங்க. இது இவர் டிவில வந்து சொல்றாங்க, எங்களுக்கு செக்கிங்கே கிடையாது, சிறப்பு செருப்பால் அடிக்கிறாங்க. நானும் சுபேர் பாய் நோம்பு வச்சுக்கிட்டு போறோம். பிளைட்ல 5 ஸ்டார் ஹோட்டலுடைய சாப்பாடு, எமிரேட்ஸ் பிளைட்ல எப்படி சாப்பாடு கொடுக்குறான்? ஏறாம் கட்டமெல்லாம் எங்கிட்ட கேக்குறாங்க, நீ தொழுலாமா? முசாஃபிரங்களுக்கு நோம்பே கிடையாது, நாங்க ஏன் நோம்பு வைக்கணும்? சஹார் பண்ணிய அது ஏற்பாடு வர வரைக்கும் அந்த தக்வா முடிஞ்சிச்சு, ஓப்பன் பண்ணலாமா? கேளுங்க சுபேர் பாய் கிட்ட, நாங்க ஃபத்வா கொடுத்து பண்ணுங்க. கரெக்டா முசாஃபிர் கரெக்டா பிளைட் லேண்ட் ஆச்சு, ஜித்தால போகணும், இறங்கணும். அங்கிருந்து கரெக்டா ஏர்போர்ட்ல இருந்து மக்கா ஷரீஃப்க்கு போறதுக்கு முன்னாடி வழியிலேயே ஒரு பள்ளிவாசல்ல இறக்கி நோம்பு திறந்துக்குங்க அப்படின்னு இருக்கணும். ஃபுல் பஸ்ல 2 பேர் தான் நோம்பு வச்சவங்க, 3வது டிரைவர், 4வது எங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்தாரு. அவர் அங்க இருக்கிறதுனால நோம்பு மிச்சோட இருக்குதா 52 பேர்ல 48 பேர் இருக்கிறோம் நோம்பு இல்ல. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, சுபேர் பாய் பாவம் அவனால ஸ்பீடா நடக்க முடியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் ரொம்ப மொள்ளமா இறங்குறாரு. அந்த இடத்துல ஷேக் முன்னாடி போட்டுன்னு விட்டுட்டாரு. துனியாவுடைய விஷயத்துல நான் முன்னாடி இருக்கணும், ஷேக் பின்னாடி இருக்கணும். அந்த விஷயத்துல சரி ஷேக் முன்னாடி போட்டுன்னு எங்களை தள்ளி விட்டுட்டு அங்க போய் உக்காரலாம். இவங்களை செக்கிங் பண்ணமா? நோம்பே வைக்கலையடா, நீ எங்கடா வச்ச வர இஷ்டு? அங்கே செக்கிங் பாம்புக்கெல்லாம் கிடையாதுப்பா, இஷ்டுக்கு செக்கிங், முஹப்பத்துக்கு செக்கிங். உனக்கு செக்கிங் கொடுக்கல, செக்கிங் பண்ணல அப்படின்னா உன்னை இந்த அளவுக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்கலன்னா, ரியாஸ் பாய் வருஷத்துல 4 வாட்டி போயிட்டு வர்றார், மக்கா, மதீனா, பக்தாத். ஒரு ஆஷிக் இங்க இருப்பாங்க, யாருமே வீட்டுல பண்ண மாட்டான், பக்தாத்ல பண்ணுவாங்க. பக்தாத்ல கூட்டம் அதிகமா நெரிசல் ஆயிடக்கூடாது. அங்க இருக்கிற அமெரிக்கான்லாம் நிறைய நல்லா சாப்பிட்டு பன்னிக்கறி இருக்கணும், சாராயம் குடிக்கணும், ஹராமான வேலை செய்யணும், டைரக்ட் ஜஹன்னமுக்கு போகணும். அதுக்காக எங்களை வந்து இந்த அளவுக்கு செக்கிங் பண்ணி, யாருமே நீங்க வீட்லயே பண்ணிக்கீங்க, அல்லாஹ் இருக்கிறான் இல்ல எல்லா இடத்துல, அல்லாஹ்வே அக்பர், ரப்புல் ஆலம், ஆலமினுடைய ரப்பே உங்க வீட்டுல இருக்கும்போது அப்துல் காதிர் இருக்க மாட்டாரா? இதுதான்டா கொள்கை. பைதா